செய்திக்கு நேராய் போவோம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். வாசிங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் அந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்ல உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னை உண்மையிலேயே பின்பற்றி வர இருக்கீங்களா? பாருங்க, உண்மையிலே என்னை பின்பற்றி வர விரும்பினால் வாங்க. உண்மையிலே என்னை பின்பற்றி வர விரும்பினால் என் பின்னாடி வாங்க. அதுக்கு பிறகு பின்பற்றி வர்றவங்க என்னென்ன செய்யணும்னு சொல்கிறார். முதல்ல உண்மையிலே நீ என்னை பின்பற்றி வர விரும்புகிறாயா? அப்படின்னா நான் சொல்கிறபடி செஞ்சுக்கிட்டு என்னை பின்பற்றிடுவா. ஆண்டவரை கட்டாயப்படுத்தி, ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தி பின்பற்ற வைக்கிறவர் அல்ல. யாரையும் கட்டாயப்படுத்தி கிறிஸ்தவனாக மாற்றுகிறவர் அல்ல. அவர் கட்டாயப்படுத்தி கிறிஸ்தவனாக்க நினச்சா ஒரு நிமிஷத்தில் உலகமே கிறிஸ்தவ உலகமாக மாறிடும். நம்ம இந்தியாவே கிறிஸ்தவ நாடாக மாறிடும். அப்படி யாரையும் கட்டாயப்படுத்தி கிறிஸ்தவர் ஆக்குகிறவர் அல்ல. கட்டாயப்படுத்தி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவர் அல்ல. ஆண்டவர் அவரவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவர். அவரவருடைய விருப்பத்தின். நம்ம தான் பரலோகம் போகணுமா, இயேசு வேணுமா என்று முடிவெடுக்கிற இடத்துல நம்மகிட்ட விட்டுட்டார். நீ விரும்பினால், என்னை பின்பற்றி வர விரும்பினால். இந்த பின்பற்றுவதற்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று தற்காலிகமாய் பின்பற்றுவது, இன்னொன்று தொடர்ந்து பின்பற்றுவது. தற்காலிகமாக பின்பற்றுவதுக்கும் தொடர்ந்து பின்பற்றுவதற்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. கானானிய ஸ்திரீ இயேசுவை தொடர்ந்து பின்பற்றினார். சிலர் தற்காலிகமாய் பின்பற்றுவார்கள். தற்காலிகமாய் பின்பற்றுகிறது சீஷர்கள்னு அர்த்தம். தொடர்ந்து பின்பற்றினால் அவனுக்கு பேர் கிறிஸ்தவன் அர்த்தம். இந்த வித்தியாசமாக இருக்கு இல்லையா? தற்காலிகமாய் பின்பற்றுகிறவர்கள் சீஷர்கள். அதனால தான் சீஷர்கள்ட்ட சொல்கிறாரு, நீ உண்மையிலேயே என்னை தொடர்ந்து பின்பற்றி வர விரும்பினால் இதன்படி செய். நீங்கள் நல்லா பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில், 1 வருஷ காலமாய் கூடியிருந்து சீஷர்களுக்கு எத்தனை வருஷமா? 1 வருஷ காலமாய் அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை பார்த்து, உண்மையாய் பின்பற்றுகிறதை பார்த்து சீஷர்களை எப்படி கூப்பிட்டார்கள்? கிறிஸ்தவர். அப்போ தொடர்ந்து பின்பற்றினால் நாம் யாராயிருவோம்? ஏன்னா பின்பற்ற பின்பற்ற கிறிஸ்துவின் குணம் நமக்குள்ளே வந்துடும். குருவை பின்பற்ற பின்பற்ற குருவினுடைய குணங்கள் நமக்கு வந்துடும். சீஷர்களுக்கு குருவை போல சீஷரெல்லாம் குரு போல மாறிடுவா. குருவை தொடருகிற சீஷரெல்லாம் குரு போல மாறி, குருவை போல என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். அப்போ தொடர்ந்து பின்பற்ற பின்பற்ற, இயேசுவை தொடர்ந்து பின்பற்ற பின்பற்ற ஏசப்பாவுடைய குணங்கள் நமக்குள்ளே வந்து, ஏசப்பாவுடைய ஆவி நமக்குள்ளே வந்து நம்மளை பார்த்த உடனே சொல்கிறாங்க, அவங்கள பார்த்து, இவர்கள் சீஷர்கள் அல்ல, கிறிஸ்து அவர்கள். கிறிஸ்து பிளஸ் அவர்கள்
கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். சீஷர்களோடு கிறிஸ்து இருக்கிறதை கண்டு தான் சொல்கிறாங்க, இவங்க வெறும் சீஷர்கள் அல்ல, கிறிஸ்து அவர்களோடு இருக்கிறார். அதனால தான் சொன்னேன், சீஷர்களாய் பின்பற்றினீர்கள். நல்லா பின்பற்ற நீங்கள் யாராக மாறிடுவீங்க? கிறிஸ்து பிளஸ் அவர்கள். கிறிஸ்து உங்களோடு இருப்பதை அவர்கள், சொந்த பந்தங்கள், இன ஜனங்கள், தெருவில் உள்ளவர்கள் காண்பார்கள், அறிவார்கள். கிறிஸ்தவர்கள் அர்த்தம் என்ன? நம்ம கூட கிறிஸ்து இருக்கிறதை மற்றவர்கள் அறிவதுக்கு பெயர் தான் கிறிஸ்தவர்கள். நம்ம இன்னைக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? பேர் வச்சா கிறிஸ்தவர்கள், பேர் வச்சுக்கிட்டா கிறிஸ்டியன், வீட்டில் கழுத்தில் சிலுவை போட்டால் கிறிஸ்தவர்னு நினைக்கிறோம். வீட்டில் 4 வசனம் ஒட்டிட்டா கிறிஸ்தவர் நினைக்கிறோம். நோ, கிறிஸ்து கூட இருப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதனால தான் இயேசு சொன்னார், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால். யாரு கட்டாயம்? விரும்பினால். இப்போ நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை 4 விதமாக பிரிக்கப்படுகிறது. பைபிளில் 4 விதமாக சொல்லியிருக்கு. ஒன்று, அவர் பிறந்ததிலிருந்து 12 வயசு வரைக்கும் குழந்தையாக இருந்து நியாயப்பிரமாணத்தை கற்றார். 12 வயதில் அந்த கிளாஸில் போய் அட்டன் பண்ணி கேட்குற கேள்விக்கெல்லாம் அழகாக டான் என்ன செஞ்சார்? பதிலளிச்சார். அடுத்து 12 வயசுலேருந்து 30 வயசு வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவர் எப்படி வாழ்ந்தார், என்ன வாழ்ந்தார்ன்றதை பிறகு பார்ப்போம். 30 வயசில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். பிதா சர்டிஃபிகேட் பண்ணுறாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறார். அந்த ஞானஸ்நானம் 30 வயசுலேருந்து 3 வயசு 33 வயசு வரைக்கும் ஊழியம் செஞ்சார். அநேகருக்கு அற்புத அதிசயங்களை செய்தார், நோயை குணமாக்கினார், பேயை துரத்தினார், நன்மைகளை செய்தார், அநேக இடங்களில் உபதேசம் பண்ணினார். இது 3வது செக்ஷன். கடைசி செக்ஷன் ஒன் டே லைஃப், ஒரு நாள் வாழ்க்கை. சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயிச்ச நாள். ஆமென். சாத்தானை ஜெயித்து அவனுடைய அதிகாரத்தை உறிந்து கொண்ட நாள், ஒரே நாள் இன்சிடென்ட். ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை 4 பிரிவாக பிறகு. 1 வயசுலேருந்து 12 வயசு வரை சைல்டுஹுட், குழந்தை பருவம். 12லிருந்து 30 வரை டீனேஜ் அண்ட் யூத். 12லேருந்து 20 வரைக்கும் டீனேஜ், இளம் வாலிபம். டீனேஜ்னா இளம் வாலிபம். 20லேருந்து 30 யூத், வாலிப பருவம். அதுக்கு பிறகு 30லேருந்து 33 வயசு அது ஊழிய காலம். 33 வயசில் ஒரே நாளில் சாத்தானை ஜெயிச்ச காலம். இதில் எந்த பருவத்தை நாம் பின்பற்றுவது? இதில் எதை நாம் பின்பற்ற போகிறோம்? எதை பின்பற்றுவது நல்லது? உங்களுக்கு தெரியுதா? குழந்தை பருவத்தை பின்பற்றுவோமா? வாலிப பருவத்தை பின்பற்றுவோமா? ஊழியம் செய்த பகுதியை பின்பற்றுவோமா? சிலுவையில் சாத்தானை ஜெயித்த அந்த ஒன் டே லைஃப், ஒரு நாள் வாழ்க்கை, அதை பின்பற்றுவோமா? எதை பின்பற்றுவது? ஆண்டவர் சொல்வார், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினார். எதை பின்பற்ற போகிறோம்? எனக்கு தெரிந்த வரை உங்கள்கிட்ட நான் இப்போ கேள்வி கேட்டாலும் நீங்கள் தப்பாக தான் கையை காட்டுவீங்க. குழந்தை பருவத்தை பின்பற்றுறவங்களாம் கையை வைத்துங்க, வைத்த மாட்டீங்க. ஆலிவ பருவத்தை பின்பற்றுறவங்களாம் கையை வைத்துங்க, அதுக்கும் கையை வைத்த மாட்டீங்க. ஊழிய பாதை கையை வைத்துங்க, அதுக்கும் கையை வைத்து. ஆக மொத்தம் கை இருக்கா என்னன்றதே சந்தேகமாகி போயிடும். அதனால் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை. எனக்கு பிடித்த, யோசித்து இந்த பகுதியை தியானித்த போது எனக்கு கிடைச்ச காரியம், அவருடைய 12லிருந்து 30 வயசு வரை உள்ள பருவத்தை தான் கொஞ்சம் டச்சாக இருக்குது, தொடுதலாக இருக்குது. ஏன் அப்படின்னா 30 வயசு வந்த உடனே இயேசு போய் என்ன செய்கிறாரு? ஞானஸ்நானம் எடுக்கிறார். மத்தேயு 3 அதிகாரம் கடைசி வசனத்தில்
ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன். எப்படி சொல்கிறாரு? எப்படி சொல்கிறாரு? இவர் என் நேசகுமாரன். அப்படின்னா 12:30 அவருக்கு நேசமாக என்ன செஞ்சுருக்காரு சொல்லுங்க? வாழ்ந்திருக்காரு. அதனால தானே இவர் நேசகுமாரன்னு சொல்கிறாரு. இவர் மேலே எப்படி இருக்கிறேன்? இப்போ யாரை பாராட்டுவாங்க? எதையாவது ஒன்று செஞ்ச பிறகு தான் நினச்சிவாங்க, பரவாயில்ல நீ குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சே, மட்டன் குழம்பு மாதிரி இல்லையே இன்னைக்கு, இல்லையா சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு 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 சமையல் நல்லா இருந்ததுனால அந்த சமையல் என்ன செய்கிறான்? பாராட்டுறோம். விளையாட்டு விளையாடுறாங்க, பரிசு வாங்குறாங்க, மெடல் வாங்குறாங்க, கப்பு வாங்குறாங்க. உடனே என்ன செய்கிறோம்? நல்லா இருந்துச்சு உங்கள் மேட்ச் இன்றைக்கி, நல்லா இருந்துச்சு, அதில் நீங்கள் நல்லா விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய விளையாட்டை என்ன செய்கிறோம்? நல்லா விளையாண்டதை சொல்லி பாராட்டுகிறோம். அப்போ இயேசு 12:30 நல்லா வாழ்ந்ததுனால தான் அவரை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னுடைய. ஏன் அப்படி சொல்கிறாரு? 12:30 ஒரு டேஞ்சரான பருவம். புரியலையா? நம்ம எல்லாம் அந்த வயசை கடந்து வந்துடும். 12:30 ரொம்ப டேஞ்சர். ஏன் தெரியுமா? இந்த 12 வயசுக்கு பிறகு அப்படியே சேட்டை ஆரம்பிக்கிற பருவம். ஹலோ, சேட்டை என்ன செய்யும்? ஆரம்பிக்கிற பருவம். என்ன செய்வாங்க தெரியுமா? ஆனால் பலர் நம்மளை விரும்புவாங்க இந்த பருவத்தை. ஏன்னா துருதுருன்னு இருப்போம், எதாவது செய்வோம், விளையாடுவோம், அது இதை பண்ணுவோம், படிப்போம். அதனால எல்லாருக்குமே நம்மளை என்ன செய்யும்? பிடிக்கும். ஸ்கூல்னாலும் சரி, டீச்சருக்கு பிடிக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்கும், மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பிடிக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். எப்போ சொல்லுங்கள்? டீனேஜ் 12 வயசு. அதே மாதிரி அந்த பருவத்தில் தேவையில்லாததும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல், கத்தரிக்காய் எல்லாம் வரும். எப்போ? 12:30. ஸோ இந்த பருவம் ரொம்ப ஆபத்தான டேஞ்சரான பருவம். ரெண்டாவது, இந்த 12:30 சில தீர்மானங்களை எடுக்கிற பருவம். சில தீர்மானங்களை, இதுதான் படிப்பேன், இதுதான் சாப்பிடுவேன், இதாண்டா வீட்டில் சமைச்சிருக்கு, இது சாப்பிட்றான்னா நோ, இதுதான் இப்போவே எனக்கு கடையில் ஆர்டர் பண்ணி இல்லை வாங்கிட்டு வர சொல்லு. ஹலோ, என்னங்கிட்ட பார்த்துக்கிறாங்க. சில தீர்மானங்கள் படிக்கிறதுல பாருங்கள், இதைத்தான் படிப்பேன், இந்த கோர்ஸ் தான் படிப்பேன். சில தீர்மானம் எடுக்கிற பருவம். இந்த விளையாட்டு தான் விளையாடுவேன், இந்த படிப்பு தான் சொல்லுவேன், இதைத்தான் சாப்பிடுவேன், இந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவேன். இப்படி சில தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு பருவம். சினிமா பார்ப்பேன், சில பார்க்கவே மாட்டேன் சினிமா. அப்படி சில நல்ல தீர்மானம், கெட்ட தீர்மானங்கள் இப்படி எடுக்கிற ஒரு பருவம் தான் எது? இயேசு என்ன தீர்மானம் எடுத்தார், எப்படி தீர்மானம் எடுத்தார், என்ன செஞ்சார்னு தெரில. பிதா அப்ரிஷியேட் பண்ணுறாரு, நீ என்னுடைய நேசகுமாரன். அப்போ அவருக்கு பிரியமாக ரொம்ப ஏதோ நடந்திருக்காரு. இங்கிட்டு மாமிச பிரகாரம் யோசேப்பு மரியாள், சூசே மரியாள். ஆவிக்குரிய பிரகாரம் பிதா, இந்த தகப்பன் இந்த தகப்பன். 2 தகப்பனுக்கு எப்படி பிரியமாக வாழ்ந்தாரோ தெரியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், உன் மேலே நான் எப்படி இருக்கேன்? பிரியமாக. ஸோ இந்த டீனேஜில் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. யூத மார்க்கத்தில் 1 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே தன் பிள்ளைகளுக்கு பைபிளை பூரா சொல்லி கொடுத்துருவாங்க. நியாயப்பிரமாணம் முழுவதையும் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த பைபிளை ஃபுல்லாக டீச் பண்ணி கொடுத்துருவாங்க. 12 வயசுக்குள்ளே பைபிளை படித்து முடிச்சுருவாங்க. பைபிளில் எந்த பகுதியில் என்ன இருக்குன்றதை சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு யூதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பைபிளை பக்காவாக படித்து கொடுத்துருவாங்க. நம்ம பிள்ளைகளை என்ன செஞ்சுருக்கோம்? ஒன்றும் சொல்லி கொடுக்கறது இல்லை. சண்டே கிளாஸுக்கு அனுப்புறதோட சரி, நோ, சண்டே கிளாஸையெல்லாம் நம்பக்கூடாது. நீங்களே நேரம் எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு பூரா என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லி கொடுத்துருவோம். அப்படி சொல்லி கொடுத்ததுனால தான் 12 வயசில் ஏசப்பா டான்னு பதில் சொன்னார். இருக்குது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில். இயேசு ஜெப ஆலயத்தில் போய் 12 வயசில் கரெக்டாக டக்குன்னு பதில் சொன்னார். அவர்களே ஆச்சரியப்படுகிறாங்க.
எப்படியா படித்தேன்? ஒரு ஆர்சி ஃபாதர் சொல்கிறாரு, ஒரு குழந்தைய எங்கிட்ட கொடுங்க, 12 வயசு வரை எங்கள் கஸ்டடியில் ஒரு ஃபாதர், ஆர்சி ஃபாதர் கஸ்டடியில் இருந்தான். 12 வயசுக்கு பிறகு அவனை எங்கே கொண்டு விட்டாலும் கத்தோலிக்கனாக தான் இருப்பான். எஸ், ஒரு யூதன் சொல்லுகிறான், 12 வயசு வரை எங்கிட்ட ஒரு யூதனாக இருந்துட்டான், அந்த பிள்ளை அதுக்கு பிறகு எப்படினாலும் யூதனாக தான் இருப்பான். நம்ம பிள்ளை வளர்க்குறோம், 12 வயசுக்கு பிறகு சினிமா பார்க்க ஆரம்பிக்குது, சர்ச்சுக்கு போகிறத நிறுத்துது, பைபிள் வாசிக்க நிறுத்துது. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பிள்ளையை சரியாக குழந்தை பருவத்திலேயே வளர்க்கலை. நம்ம திங்கிறதுலையும் நம்ம உடுத்துறதுலையும் நம்ம டிவி பார்க்குறதுல தான் கவனம் செலுத்துகிற மொழியை நமக்கு தந்த பிள்ளைகளை சரியாக என்ன செய்யவில்லை, வளர்க்கலை. கேட்டால் நான் என் பிள்ளைகளுக்காகத்தே சம்பாதிக்கிறேன், நீ ஒன்றும் சம்பாதிக்க வேண்டாம், பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தாலே போதும், அதிக சம்பாதிச்சுக்கிடுவாங்க. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த டீனேஜ், இந்த யூத் 12 to 30 இந்த வாலிப பருவத்தில் இயேசு தன் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தார். இந்த பருவம் ரொம்ப டேஞ்சரானது. பலர் விரும்புகிற பருவம்னு சொன்னேன், பல தீர்மானம் எடுக்கிற பருவம்னு சொன்னேன். பெற்றோரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்க பிரிகிற பருவம். அதனாலே சொல்ற ரொம்ப ஆபத்தான பருவம். நல்லா முன்ன அம்மா 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 அம்மானு வருவான், இப்போ சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வர்றான், அம்மானு கூட சொல்கிறதில்ல. சாப்பாடு இருக்கா, அம்மான்ற வார்த்தையே வரமாட்டேங்குது, அப்பான்ற வார்த்தையே சொல்ல மாட்டேங்குது. மொட்டையை சொல்லலாம், ஃபீஸ் கட்டணும், யார்கிட்ட கேட்குற, ஃபீஸ் கட்டணும், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லு, அப்பா கொஞ்சம் ரூபா கொடுங்க பெட்ரோல் போட, அப்படி அப்பான்னு சொல்லு. அந்த அப்பானே சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவான். நேரம் பூரா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருப்பான். பெற்றோரை விட்டு பிரிகிற பருவம், ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பருவத்தில் இயேசு தேவனை விட்டு பிரியாமல் இருந்திருக்கிறார். அதனால தான் இயேசு பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை மற நினைக்கிறோமா, நம்ம மாற்றி சொன்னாதான் நமக்கு. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, சாகு வரைக்கும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நீ அவரை நினைச்சாயினா அவர் உன்னைய மறக்க மாட்டார். அவர் உன்னை ஆபத்து காலத்தில் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் வந்து அவர் நிற்பார். அவரே சொல்ற, ஆபத்து காலத்தில் என்ன கூப்பிட்டு நான் உன்னை, நீ கூப்பிட மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். ஏன்னா நீ யாரை நினைக்கிற, வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைத்ததினால் அவர் மறக்கவே மாட்டார். அல்லையா சொல்லுவோமா? இப்படி அவர் 30 வயசில் ஞானஸ்நானம் எடுத்து நிற்கிறாரு. பிதா சொல்றார், இவர் என் நேசகுமாரன், இவரில். இங்கேயாவது இவர்னு சொல்லியிருக்கு. லூக்கால பாருங்க, 3 அதிகாரம் 22 வசனத்தை பாருங்க. லூக்கா 3:22 எப்படி சொல்றாரு? கீழே வாசிங்க. நீர் என்னுடைய நேசகுமாரன். எப்படி சொல்றாரு? அங்க இவர்னு சொல்லியிருக்கு, இங்க அவர். இவர்னா இங்கே எவர்? கரெக்டா சொல்லுங்க. நீர் டைரக்டா சொல்றாரு. அங்க சொல்லும்போது இப்போ அம்ப்ரோஸ் பிரதர் இருக்காரு, அம்ப்ரோஸ்ன்னு சொல்லி இப்போ என்ன சொல்ற, இவர் பாட்டு நடத்தினார், இப்போ நீர் பாட்டு நடத்தினீர். இப்போ வித்தியாசம் தெரியுதா? யாரையோ பார்த்துக்கிட்டு அவரை பற்றி சொல்றாரு, இயேசுநாதரை பற்றி பிதா. இப்போ இயேசுநாதரை பார்த்து நேர சொல்றாரு, நீர் என்னுடைய நேச குமாரன். புரியுதா? நீர் என்னுடைய நேசகுமாரன், இல்லைனா இவர் என்னுடைய நேசகுமாரன். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பற்றியல. இப்படி டைரக்டாக இயேசு பிதா ஏசப்பா பார்த்து, எனக்கு பிடிச்சமான மகன். நேற்றுக்கு பைபிள் ஸ்டடிக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், 2-3 நாள். அது இயேசு எப்படி குமாரனாக மாறினார்னு சொன்னேன். குமாரன் ஸ்தானத்துக்கு வந்தார். குமாரனா எப்படி மாறினார்? யார் அதுக்கு முன்னாடி குமாரனா இருந்தது? பிதாவுக்கு பிரியமான குமாரனா இருந்தது யாரு?
அப்புறம் எப்படி இவர் வந்தார்? பைபிள் ஸ்டடிக்கு வராமல் போயிட்டியலே. ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நல்லா கவனிச்சுக்கங்க, அவருடைய இருதயத்தில் இடம் பிடிச்சு அவருக்கு பிரியமான பிள்ளையாய் மாறுவது லேசான காரியம் இல்லை. இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நீர் என் பிரியமான நேசகுமாரன். உன் மேலே எப்படி இருக்கிறேன்? இந்த 30 வயசு வர அந்த ஊர் மோசமான ஊர். யார் ஊர்? இயேசு வளர்ந்த ஊர். என்ன ஊர்? எந்த ஊரில் வளர்ந்தார்? நீங்களே சொல்லிடுங்க. என்ன ஊர்? நாசரேத்தா? கேள்விப்பட்டேன். யோவான் சுவிசேஷம் 1:45-47 பிலிப்பு போய் நத்தான்வேல்கிட்ட சொல்கிறாரு, எப்பா நான் மேசியாவை பார்த்தேன்ப்பான்னு. மேசியாவா? என்னப்பா யாருப்பா மேசியான்ற? இந்த நாசரேத்து ஊர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரப்பா, அவர் பார்த்தா அப்படியே மேசியா மாதிரியே இருக்கார். யோ, மேசியா என்னைக்காவது நாசரேத்து ஊரில் பெருசலேமை தவிர வேறு எந்த ஊரில் பிறப்பாரா? அப்படியே பிறந்தாலும் ஒரு பெத்லகேமை சொன்னால் கூட பரவாயில்ல, அல்லது எதை பெத்சானியா சொன்னால் கூட பரவாயில்ல. நாசரேத்தை போய் சொல்கிறியே, நாசரேத்துலேருந்து யாராவது நல்லது நடக்குமா? அப்படிப்பட்ட மோசமான ஒரு ராஜமலை மாதிரி. எது சொல்லுங்க? நாசரேத்தை பற்றி, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் நடக்குமா? மோசமான ஊர். அந்த மோசமான ஊரில் கூட நம்ம ஏசப்பா சாட்சியா வாழ்ந்து பிரியமான குமாரன் என்று பேர் வாங்கியிருக்காரு. அப்படி என்றால் நீங்களும் நானும் இந்த 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 வாழ்க்கையிலே பிதாவுக்கு பிரியமான மகனாக மகளாக மாறணும். யாரையும் பார்க்கக்கூடாது. ஊரே மோசமாக இருக்கலாம், ஜனங்களெல்லாம் மோசமாக இருக்கலாம், யார் எப்படி வாழ்ந்தாலும் சரி, நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு பிரியமான. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எபிரேயக்காரனாகிய பவுல் சொல்லுகிறாரு, 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கடைசி வசனத்தில், சோதிக்கப்பட்டு, இயேசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய. அப்போ இயேசு என்ன செய்யப்பட்டவர்? சோதிக்கப்பட்டவர். என்னென்ன சோதனை வந்துச்சோ, வாலிபத்தில் என்னென்ன சோதனை வந்துச்சோ, நல்லா சோதனை பண்ணிட்டு பைபிள் வாசிக்கிட்டு சர்ச்சுக்கு போகணும் நிரப்பணும். புதுப்படம் வந்திருக்கு போமா அப்படின்னு அப்போத்தான் உன் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவான். தாய் கிழவி சிரிப்பை பாருங்கள். என்ன கிழவி வந்திருக்கு? ரோட்டில் ஊர் அந்த போஸ்ட்டை ஒட்டியிருக்காங்க, அதை பார்த்தேன் நான். வாக்கிங் போனால் அதுதான் தெரியுது. தாய் கிழவி போவோம். வீட்டில் ஒரு கிழவி இருக்குது, என்னை போட்டு தள்ளிடுவா. அப்போது இந்த சினிமா சோதனை வரும், ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவாங்க, பல சோதனை வரும். வாலிபத்திலே காதல் சோதனை வரும். ஏசப்பா ஊழியத்துக்கு வந்து பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஞானஸ்நானம் பெற்ற உடனே பரிசுத்தாவின் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். சாத்தான் வர்றான் சோதிக்க. அவருக்கு எத்தனை சோதனை பாருங்கள். ஃபாஸ்டிங்னு எடுத்தால் சாப்பிட வைக்க சொல்கிறான். யார்? சாத்தான். ஃபாஸ்டிங் எடுத்து சின்சியராக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, நீ தேவகுமாரனாச்சே, எதுக்கு இப்படி பட்னியாக கிடைக்க? இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி சாப்பிட்லாமே. உங்களுக்கு முடியாட்டா நான் வேணா அப்பமாக்கி தரட்டுமா? நான் சமைச்சு தரட்டுமா? கடையில் வாங்கி தரட்டுமா? எதுக்கு நீங்கள் இப்படி மெலிஞ்சிட்டியலே அப்படின்னு உங்கள் மேலே உருகுவான். அன்னைக்கு ஏசுனாரை சோதித்தான். அவர் என்ன சொன்னார்? அப்பாலபோ சாத்தானே, எனக்கு எப்போ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் தெரியும், நீ போ அப்படின்ட்டான். நீங்கள் என்ன நினச்சிங்க? சும்மா ஒரு கொஞ்சம் போல் ஒரு ஹார்லிக்ஸாக குடிச்சுக்கிறேன், 2 இட்லி மட்டும் அப்படின்னு காரணம் சொல்லி என்னத்தை 2 தின்று. ஆனால் இயேசு அப்படி செய்யவே இல்லை. அந்த உணவு சோதனை. அதுக்கு பிறகு எங்கிட்டு வர்றாரு, ஊழியத்தை செய்கிறாரு. பிசாசு அன்னைக்கு இருந்த ஐஸ்வர்யா ராய் மாதிரி உலக அழகி மகதலேனா மரியா, அவள் பேர் என்ன?
மகதலேன மாதிரி அவளுக்குள்ளே அந்த அசுத்த ஆவிகளை எல்லாம் செட் பண்ணி போய் ஏசப்பாட்டை வந்து பல்ல காட்டுறா, சிரிக்கிறா. சீரும் பாம்பை கூட நம்பு சிரிக்கிற பெண்ணை அப்படின்னு ஆட்டோவில் போட்டிருக்கேன். சீரும் பெண்ணை கூட பாம்பை கூட நம்பு சிரிக்கிற பெண்ணை நம்பாது. இங்கே வந்து எப்படியாவது இயேசுவை பாவம் செய்ய வச்சலான்னு அப்படி சிரிக்கான். இப்போ நம்ம முருகன் வச்சுக்கோங்களேன், முருகனோ இந்து சாமி கடவுளும் என்ன செஞ்சுருப்பார்? சும்மாவே குளிச்சுக்கிட்டு இருக்கிற பொம்பளையை விடாமல் போய் துணியெல்லாம் தூக்கி எடுத்துடுறாரு. நம்ம கிருஷ்ணன், உங்களை சொல்லலை, யார கிருஷ்ணன். இவர் அது வாட்டில் தோட்டத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கிட்ட போய் யானை வேஷம் போட்டு ஏமாத்துறாரு. இப்படி சாமிகள் இருக்கும்போது ஏசப்பாட்ட வழியே வருது யார்? மகதலேன மரியா. இவர் நினச்சிட்டான் முருகன் இப்படி சிவன் இப்படி கிருஷ்ணன் போல் நினச்சிக்கிட்டு இவர் சோதிக்க வர்றான். ஏசு என்ன சொன்னார்? மகளே. எப்படி கூப்பிட்டாரு? மகளேன்னாரு. ஐயோ, என்னை மனைவி ஆக்குவார் நினச்சி வச்சா எப்படி கூப்பிட்றாரு? மகளேன்னு கூப்பிட்றாருன்னு. உடனே அவளுக்குள்ள இருந்த பிசாசெல்லாம் வேதம் சொல்லுது, 7 பிசாசு அவளுக்குள்ள இருந்து என்ன செஞ்சது? இவளை எப்படியாவது மனைவிக்கு அவர் அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த கடவுள் ஒரு பாட்டு இந்த இதில் போடுவாங்க இந்த கோயிலில், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். ஆஹா, நம்ம பைபிளை பற்றி பாடுறாங்களேன்னு இன்ட்ரெஸ்டாக கேட்டால், அவன் காதலித்து வேதனையில் மூழ்க வேணாடா சண்டால பாவியலா. கடவுள் மனிதனாய் பிறக்க வேண்டும், பாவத்துக்காக சிலுவையிலே மரிக்க வேண்டும்னு பாடுனா நல்லா இருந்திருக்கும். இவன் எப்படி கொண்டு வரான்? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அப்புறம் காதலித்து வேதனையிலே மூழ்க வேண்டும். அப்போது உங்கள் கடவுளுக்கு தான் அது லாய்க்கு போயிட்டு. இயேசு இப்படி அனைத்து சோதனைகளிலும் அவர் ஜெயித்ததுனால தான் பிதா சொல்லுகிறார், இவர் ஏன் நேசகுமாரன். சோதனைகளை ஜெயிச்சவர் நம்முடைய இயேசு. சாத்தான் கொண்டு வந்த அத்தனை சோதனைகளையும் ஜெயித்தவர் நம்முடைய இரட்சகர் இயேசு. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவோமா வேண்டாமா? சொல்லுங்க, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாசிங்க. தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்து அப்படின்லாம் சொல்கிறார்ல, அதெல்லாம் இப்போ நான் இன்றைக்கி சொல்லலை, இன்றைக்கி அதை பற்றி சொல்ல. அவர் என்ன சொல்கிறாரு? என்னை ஏன் இயேசுவை பின்பற்றணும், அதுக்கு பதில் இன்றைக்கி சொல்லிவிட்டு எப்படி பின்பற்றணுன்றது அப்புறம் சொல்கிறேன். ஏன் இயேசுவை பின்பற்றணும்? ஏன் இயேசுவை பின்பற்றணும்? வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் தனியாக இருக்கவில்லை. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படி என்றால் இயேசுவை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும்? இவர் பரலோகத்தை விட்டு தானாக இந்த பூமிக்கு வந்தவர் இல்லை. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பரலோகத்தை விட்டு தானாக இந்த பூமிக்கு வந்தவர் அல்ல. அப்படி என்றால் அப்போ யார் இவர்? பிதாவினால் அனுப்பப்பட்டவர், ஒரு வேலையை செய்ய அனுப்பி இருக்கார். நீங்கள் உங்கள் பிள்ளைய கடையில் போய் பாஸ்டர் வந்திருக்காரு, அவர் காப்பி போட்டு கொடுக்கணும், பால் பாக்கெட் வாங்கிட்டு வா சொன்னீங்களா? அப்போ எதுக்கு அனுப்பியிருக்கிய? கடையில் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, பால் பாக்கெட் வா, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய அனுப்பியிருக்கோம். அப்படி பிதா குமாரனை இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் தானா வரவில்லை, அவரே சொல்றார். யோவான் சுவிசேஷம்
17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அப்போ இயேசு யார்? பிதாவினால் அனுப்பப்பட்டவர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி பிதா அனுப்பி வைத்தவர். எதுக்கு அனுப்பினார்? எதற்காக இயேசுவை பிதா அனுப்பினார்? எதற்காக அனுப்பினார்? மனுக்குலத்தை தேவனோடு இணைத்து வைக்க அனுப்பினார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தியஸ்தம் செய்ய வைக்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். பைபிளை பிரட்டாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற பரிசுத்தவான்களே, பைபிளை கொண்டு வராமல் இருக்கிறவர்களே வாசிங்க. தேவன் 10 பேர் ஒருவர் தானா? சரி, தேவன் ஒருவரே. உங்களுக்கு நேற்று பைபிள் ஸ்டடியில் சொல்லி கொடுத்தேன் 2 நாளா. தேவன் எத்தனை? ஒருவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படின்னு சொன்னாலுமே தேவன் யார் தான்? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன் சொன்னாலுமே தேவன் எத்தனை? ஒருவர் தான். அது எப்படி ஒருவர்ன்றதை பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஐயோ பைபிள் ஸ்டடின்றாரே, வராமல் போயிட்டுமே. இருங்க, வீட்டிலே இருங்க, உங்களுக்கு எல்லாம் தேடி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. 5000 ரூபா வருதில்ல உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, 2000. அது மாதிரி இதுக்கும் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் யாரை தேடி போகணும்? ஏசப்பாவை தேடி போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஒருவரே. மனிதர்கள் பலராக இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் பாவம் செய்து மரண தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மனுக்குலத்தை தேவனோடு இணைத்து வைக்க, மத்தியஸ்தம் செய்து வைக்க வந்தவர் தான் இயேசு. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மத்தியஸ்தம் செய்ய நிறைய அவதாரங்கள். முகமது இருக்கிறார், கிருஷ்ணன் இருக்கிறார், முருகன் இருக்கிறார், வெங்கடாச்சலபதி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பலரை சொல்லலாம். நோ, தேவனோடு மத்தியஸ்தம் செய்கிறவரும் சொல்லுங்க ஒருவர். அவர் யார்? இயேசு. தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு ஒருவர் தான் மனிதனை தேவனோடு, கடவுளோடு இணைக்க முடியும், மத்தியஸ்தம் செய்ய முடியும். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே, தேவனிடத்திலே வரும். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் மத்தியஸ்தம் செய்கிறவர். இப்படி மனிதனை கடவுளோடு மத்தியஸ்தம் செய்யணும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். யார் சமாதானம் பண்ணி வைக்கிறேன்னா அர்த்தம் என்ன? சண்டை போட்டுக்கிட்டோன்னு அர்த்தம். சண்டை போட்டுக்கிட்டோன்னு என்ன? அவர் ஒழுங்காக இருக்க சொன்னார், நம்ம ஒழுங்காக இருக்கலை, அதனால கோவிச்சுக்கிட்டார். இப்போ 2 பேரும் என்ன செய்யணும்? சமாதானம் பண்ணணும் அல்லது மத்தியஸ்தம் பண்ணி வைக்கணும். இப்படி மத்தியஸ்தம் பண்ண அனுப்பப்பட்டவர் தான் இந்த இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் மத்தியஸ்தம் செய்ய வேண்டும்? ரோமர் 6:23. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம். யார் பாவம் செய்தது? மனிதர்கள். யாரு பாவம் செய்கிறவர்கள்? யாரு? மனுஷன் பாவம் செய்ய காரணம் பிசாசு. யாரு? அவன்தான் மனிதர்களை பாவம் செய்ய வைக்கிறான். மனுஷன் தானாக செய்யறதில்ல. யார் செய்ய வைக்கிறான்? கோபப்படக்கூடாதுன்னே நினைக்கிறேன், எப்படியாவது கோபம் வந்துடுது பாஸ்டர், எப்படியாவது கோபம் வந்துடுதுல்ல. சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சிருப்பிய, பல்ல கட்டிட்டு அப்போதே சண்டை வரும். இப்படி நம்மளை மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்ய வைக்கிறவன் சாத்தான். பாவம் செஞ்சால் என்ன வருது? தண்டனை, மரணம். அப்போ மனிதர்கள் மரண தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மரண தண்டனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு வந்தவர் தான் இயேசு. கடவுள் நீதி உள்ளவர். கடவுள் தேவன் நீதி உள்ளவர். அது நம்ம ஊரில் ஒரு கதை இருக்குது தெரியுமா? மனுநீதி சோழன்னு ஒரு சோழ மன்னரை பற்றி ஒரு இது. என்ன சோழன் படிச்சியெல்லாம் இல்லையா? படித்தோம். தன் மகன் தேர்னால் என்ன செஞ்சான்? கண்ணுக்குட்டியா ஆட்டுக்குட்டியா? கண்ணுக்குட்டியை அடித்து கொண்டுறான். அவனுடைய தேர் போய்
வீல் அடித்தான். உடனே என்ன செஞ்சார்? இந்த கண்ணுக்குட்டியை கொன்னது யார்? ஐயா உங்கள் மகன் தேர்றது ஐயா, பிடி. என் மகனையும் பிடிச்சி அதே தேரை ஏற்றி கொன்னோம். அந்த அளவுக்கு மனுஷனே யாராக இருந்திருக்கான்? நீதி உள்ள அரசனாக இருந்திருக்கான். அப்போது உலகத்தையே ஆளுகிற அவர்கிட்ட நீதி இருக்கணுமா இல்லையா? அப்போ நாம் படைத்த மனுஷனாக இருந்தாலும் அவன் செஞ்ச பாவத்துக்கு என்ன தான்? மரண தண்டனை தான். அப்போ மனிதனுக்கு மரண தண்டனையை கொடுப்பது தேவனுடைய நீதியை காட்டுகிறது. ஆகிலும் இந்த நீதியை நிறைவேற்றி அந்த மரண தண்டனை ஏற்றுக்கொண்டு இந்த மனிதனை காப்பாற்ற வந்தவர் தான். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? இந்த மனுக்குலத்தை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றி வாழ வைக்க வந்த கிருபையுள்ள தெய்வம் தான் இயேசு. அவர் நீதி உள்ள தேவன், இயேசு கிருபையுள்ளவன். புரிஞ்சவங்க அல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட நம்மளை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றுகிற இந்த இயேசுவை நாம் பின்பற்றவா வேண்டாமா? பின்பற்றணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் பார்ப்போம். அப்படியா? பின்பற்றினா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நரகம்தான். நரகம்தான். நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்கள் பின்பற்றி வர விரும்பினால் என் இயேசு உங்களை தனியே விடவே மாட்டார். அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த யோவான் 8:29 மறுபடி வாசிங்க. கூட இருக்கிறபடியால் தனியே விட மாட்டார். தனியே விட மாட்டார். இந்த இயேசுவை நாம் பின்பற்றணும். இந்த இயேசு மரித்து மரண தண்டனையிலிருந்து நம்மளை காப்பாற்றினவர். அவரை பின்பற்றினால் நம்மளை தனியே என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். நீங்கள் இன்னைக்கு இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள், அப்படித்தானே? பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை தேடுகிறீர்கள், ஆண்டவர்கிட்ட வர்றீங்க. உங்களை தனியே விட மாட்டார். இப்போ ஊருக்கு போகிறீங்க. ஊருக்கு போன உடனே ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ ஊருக்கு போகிறீங்க. போன உடனே உங்கள் வீட்டில் கேட்பாங்க, என்ன நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா? ஆமாம், நான் மட்டும்தான் வந்தேன். அப்படித்தானே சொல்லுவீங்க. நீங்கள் மட்டும் போயிருந்தா என்னன்னு சொல்லுவீங்க? ஆமாம், நீங்கள் மட்டுமா போனீங்க? புளியங்குடி சிஸ்டர் கேட்பேன், பஸ்ஸில் தானே வந்திய? பஸ்ஸில் தானே வந்திய? நீங்கள் மட்டுமா வந்திய? பஸ்ஸில் எத்தனை பேர் கூட வந்தாங்க? ட்ரெயினில் தானே வந்திய? ட்ரெயினில் நீங்கள் மட்டுமா வந்திய? ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் மட்டும்தான் வந்தேன். அப்போது மட்டுமா வந்தேன்னு சொல்கிறத விட உங்கள் கூடவே வந்தவங்களெல்லாம் மறந்து. இதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தனியாய் வரவில்லை, தனியாய் போகவில்லை. என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பிச்சீங்களோ உங்கள் கூட தூதர்கள் வருவார்கள். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் தனியாக போகிற, என் பிள்ளை தனியாக போகுது, நான் தனியாக இருக்கேன்னு சொல்லாதீங்க. உங்களை என் இயேசு தனியாய் விடுவதே இல்லை. எப்போ தனியாக விடாமல் கூட இருப்பார்? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நீர் என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறீர். அங்கே தான் இருக்கு ஆப்பு. என்னது ஆப்புன்னா ரொம்ப நினைக்காதீங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்து கோயிலில் போகிற இப்போ திருவிழா வருது, நீ பூக்குழி இறங்குறதுக்கு அது இதுக்கு நிறைய வரும் இல்லையா? அதுக்கு அது இறங்குறவங்க கையில் என்ன கட்டிக்கிடுவாங்க? மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. மஞ்சள் கயிறு கட்டியாச்சுன்னா என்ன கட்டிட்டாங்க? காப்பு கட்டியாச்சுன்னு அர்த்தம். என்னடா கையில் இப்படி மஞ்சள் துணியை கட்டிக்கிட்டாங்கன்னா, மஞ்சள் கயிறை கட்டியிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன கட்டிக்கிட்டாங்க? ஆப்பு கட்டிட்டாங்க. மஞ்சள் கயிறை இங்கே கட்டியாச்சுன்னா ஆப்பு வச்சுக்கிட்டாங்க. இங்கே கட்டினா ஆப்பு, இங்கே வச்சா ஆப்பு, மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே? உங்களை கர்த்தர் அப்படி தனியாகவே விட மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் பிதாவுக்கு பிரியமானதை செய்தாத்தான் உங்களை தனியாக விட மாட்டார். பாருங்கள் அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள். என் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியால். சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என் பிதாவுக்கு பிரியமானதை
செய்கிறவர்களை தனியே விடவே மாட்டார். அப்போ நாம் தைரியமாய் அவரை பின்பற்றலாம். அப்போ அவரை பின்பற்றுகிறவர்கள் செய்ய வேண்டியது பிதாவுக்கு பிரியமானதை செய்யும். நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். எது? தன்னைத்தான் வெறுத்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கணும். தன்னைத்தானே வெறுக்கன்னா வெறுக்க மாட்டேன்னு தெரியும், சிலுவை எடுனா எடுக்க மாட்டேன்னு தெரியும். அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் அவரை பின்பற்ற விரும்பினால், அவர் உங்களை விட்டு பிரியாமல் கூடவே இருக்க விரும்பினால் பிதாவுக்கு பிரியமானதை செய்யணும். பிதாவுக்கு. அப்போ இயேசு பிதாவை பின்பற்றினார். இயேசு தனிமையாயிராதபடிக்கு பிதா அவரோடு கூட இருந்தார். இதனுடைய ரகசியம் என்ன? அவர் பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். அப்போ நீங்களும் நானும் பிதாவுக்கு பிரியமானது என்னன்னு தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளையும் தனியாக விடாம, பிதாவுக்கு பிரியமானதை செய்தால் அவர் நம்மளை தனியாகவும் விட மாட்டார், சரியாகவும் பின்பற்ற வைப்பா. எத்தனை பேர் புரிஞ்சது? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை பின்பற்றுவதற்கு அவருக்கு பிதாவுக்கு பிரியமானது எது என்று கண்டுபிடிக்க தெரியணும். மகனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கி சென்னையில் வேலை கிடச்சிருக்கு. சென்னையில் மகன் இருக்கிறான். அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வர்றான் லீவுக்கு. வரும்போது என்ன செய்கிறான்? அடையார் ஆனந்த பவனில் 1 கிலோ ஸ்வீட்டு, புரியுதா, வாங்கிட்டு, அப்புறம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் அதில் 1 கிலோ ஸ்வீட்ஸு, அப்புறம் என்ன ஸ்வீட் சென்னையில் ஃபேமஸ்ஸு ஸ்வீட்ஸாக வாங்கிட்டு அப்பாவுக்கு வர. இவங்க 2 என்ன கேஸு? சுகர் கேஸு. இந்த சுகர் கேஸுக்கு இப்படி கிலோ கணக்கில் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்தால் இவன் மகன் தகப்பனை இன்னும் சரியாக புரிந்து அவருக்கு பிரியமானதை செய்ய தெரியாதவன். ஒரு மகன் தன் தகப்பனுக்கு எது பிடிக்கும், எதை சாப்பிடுவார்னு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்து கொள்ள தெரியவில்லை என்றால் அவன் எப்படி ஒரு 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 முட்டாளான மகனோ, அதுபோல தான் இன்றைக்கி விசுவாசிகள் நம்முடைய தேவனுக்கு எது பிடிக்கும், எது அவருக்கு பிரியமானது என்று தெரிந்து செய்ய பழக வேண்டும். ஆமென், ஆமென். அவருக்கு எது பிடிக்கும்? நான் ஒரு 5-6 இருக்குது, கட்ட கட்ட கட்டன்னு சொல்லுவேன். பைபிளை எடுத்து வச்சுக்கோங்க, எடுங்க. 147வது சங்கீதம் 1வது வசனம். 147வது சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை பாடுங்கள். கீர்த்தனை பண்ணுங்கன்னு என்னது? பாடுங்கள், துதியுங்கள், பாடுங்கள். இப்படி துதித்தலே பாடுவதே அவருக்கு ஏற்றது. அப்போ எது நம்முடைய தேவனுக்கு பிரியமானது? துதிப்பதும் பாடுவதும். கத்தரைத்தான் துதிக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? மனுஷரை துதிக்கிறோம். ஐயோ உங்களை மாதிரி இல்லை சார், உங்களை மாதிரி இல்லை, உங்களை மாதிரி இல்லை, உங்களை மாதிரி இல்லைன்னு யாரைத்தான் புகழ்கிறோம்? யாரை துதிக்கிறோம்? மனுஷரைத்தான் துதிக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தரை துதிங்க. உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல நல்ல தேவன். இப்படி அவரை புகழ்ந்தால் நல்லா இருக்கும். நம்ம மனுஷரை புகழ்கிறோம். அதனால் நீங்கள் மனுஷரை புகழுவதை விட யாரை புகழுங்கள்? துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள். கீர்த்தனம்னா என்ன அர்த்தம்? பாட்டு. பாட்டு பாட்டு புஸ்தகத்துக்கு இன்னொரு பேர் கீர்த்தனை புஸ்தகம். நம்மதே சாங் புக்கணும். இங்கிலீஷ்காரம்னா ஹிம் புக்குன்னுவாங்க. ஹிம்னு என்னது? கீர்த்தனை. ஹிம் புக்குன்னுவாங்க. நம்ம தான் என்ன செய்கிறோம்? சாங் புக்குன்றோம். பாட்டு புஸ்தகம். பாட்டுன்னா என்ன அர்த்தம்? கீர்த்தனை. கீர்த்தனை கீர்த்தனை. இந்த கீர்த்தனை பாடணும், ஆண்டவரை பாடணும். பாடுறோமா? எல்லாரும் பாடினா கூட பாட மாட்டேன்றமே. அப்படியே நிற்போம். பாடவா வேண்டாவா, உம்மை போய் நான் பாடவா அப்படின்னு அவர்கிட்ட சண்டைக்கார மாதிரி நிற்பாங்க.
யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. உம்மை போய் நான் பாடுறதா அப்படின்னு முறைச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறது. பாட முடியாது, செய்கிற செய். நீங்கள் பாடணும், துதிக்கணும். இதுதான் கர்த்தருக்கு. இப்படி செய்கிறவர்களை அவர் தனியே விடமாட்டார், அவர்களோடு கூட இருப்பார். இப்படி கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய பழகுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி பின்பற்றுங்கள், அவருக்கு பிரியமானதை செய்து பின்பற்றுகிறவர்களாக. ரெண்டாவது, நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு, அதுக்கு முன்னாடி துன்மார்க்கர்களுடைய ஜெபம் அவருக்கு அருள். ஜெபம்னு இல்லை, பலின்னு தான் எழுதியிருக்கு. பலி தான் என்னது? அங்கே பலி, இங்கே ஜெபம். பலி தான் ஜெபம், ஜெபம் தான் பலி. பலின்னா என்னது? ஸ்தோத்திரம். என்னது? ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரம் எதில் சொல்கிறோம்? ஜெபத்தில் சொல்கிறோம். அப்போது துன்மார்க்கனுடைய ஸ்தோத்திர பலி அருவருப்பானது, செம்மையானவருடைய ஸ்தோத்திர பலி பிரியமானது. இப்போ புரியுதுங்களா? அப்போ நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் என்ன ஜெபம் பண்ணணும்? செம்மையானவர்கள் ஆக்கி கொண்டு ஜெபிக்கணும், செம்மையானவர்கள் ஆக்கி கொண்டு ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்போ நாம் செம்மையானவர்களாய் மாற வேண்டும். செம்மையானவர்களாய் மாறிக்கொண்டு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்க பழக வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியம். நீ துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் சொன்னால், ஜெபம் பண்ணினால், அது தேவனுக்கு பிரியமானது. ஸோ மேக் ரைட் பீப்புள், செல்ஃப் இட் செல்ஃப். நமக்கு நாமே நாம் செம்மையானவர்களாக மாறணும். கை தட்டுங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது, நாமே என்ன செய்யணும்? கை தட்டணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லணும், நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நமக்கு நாமே செம்மைப்படுத்தணும், செம்மைப்படுத்தணும். நாமே செல்ஃபோனை ஜெப நேரத்தில் பண்ணாமல், ஜெபம் பண்ணாமல், செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜெபம் பண்ண. இப்படி நமக்கு நாளே செல்ஃப் கரெக்ட், நாமே சரி பண்ண பழகணும். பவுல் தாவீது சொல்கிறார், நான் வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று அறிந்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். நம்மை நாமே சரி பண்ணி கொண்டு நித்திய வழியிலே போக வேண்டும். இதுக்கு பேர் தான் என்னது? சபை. சபைக்கே இன்னொரு பேர் என்ன தெரியுமா? செம்மையானவர்களின் சபை. தாவீது சொல்ற செம்மையானவர்களின் சபை. த ரைட் பீப்புள், ரைட் பீப்புள். நாம் சபை சரியானவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். சரியானவர்களாய் இருந்து துதித்து பாடி ஜெபிச்சு பழகுங்கள், அதுவே கர்த்தருக்கு பிரியம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர். மூணாவது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 48. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எல்லாம் பாபிலோனிலே செய்வான். பாபிலோன் என்பது புறஜாதி தேசம், அந்நிய தேசம், விக்கிரக நிறைந்த தேசம். இந்த பாபிலோன் தேசத்திலே, அந்நியர்கள் நிறைந்த தேசத்திலே, கிறிஸ்தவர்களே இல்லாதவர்களுடைய தேசத்திலே நாம் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியம். அப்போ கர்த்தருக்கு பிரியமானது எது என்றால் தேவனுடைய சித்தம் செய்வது. ஊரை சாக்கு சொல்லக்கூடாது, தெருவை சாக்கு சொல்லக்கூடாது, சொந்த பந்தத்தை சாக்கு சொல்லக்கூடாது, சூழ்நிலைகளை சாக்கு சொல்லாமல் கர்த்தருடைய சித்தம் செய்வது தான் தேவனுக்கு பிரியம். நான் என்ன செய்ய? நான் மட்டும்தான் எங்கள் ஆஃபீஸில் இருக்கேன் கிறிஸ்டியனா, எங்கள் ஊரில் நான் மட்டும்தான் கிறிஸ்டியனாக இருக்கேன். இந்த சாக்கெலாம் அதை கூட சொல்ல முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் பிரியமானவன். நீ பிரியமானவனாக இருக்கிறபடியால் உன்னை தனியாக விடமாட்டார்.
அவர் கூடவே இருப்பார். ஊரோட டயரியா வருது, கால்ரா வருது, உங்களை மட்டும் காப்பாற்றுவார். ஊரோட கொரோனா வருதுன்னா உங்களை மட்டும் காப்பாற்றுவார். ஊரோட குண்டு விழுகுதுன்னா உங்களை மட்டும் காப்பாற்றுவார். ஆமேன், ஆமேன். காலையில் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சோன்னு ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்கள் கொழுந்தன், என் தங்கச்சி மாப்பிள்ளை அபுதாபியில் வேலை பார்க்குறாரு, பக்கத்துலேயே கொண்டு விழுந்திருக்கு பாஸ்டர், பயப்படுறார் பாஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்கண்ணா. குண்டு அவர் தலையில் விழுகாமல் காப்பாற்ற வேண்டுமானால் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சொல்லுங்கள், சித்தம் செய்கிறவராய் மாற சொல்லுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவராய் மாறினால் அவர் மேலே குண்டே விழுகாது, விழுந்தாலும் குண்டு வெடிக்காது. எல்லோரும் வெடித்து எல்லோரும் செத்தாலும் இவர் மட்டும் சாக மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை காப்பா, கூட இருப்பா. யாருக்கு? கர்த்தருடைய சித்தம் செய்ய. சித்தம் அது எது கர்த்தருக்கு பிரியம்? துதித்தல், பாடுவது, செம்மையானவருடைய ஜெபம். மூணாவது சித்தம் செய்கிறது. நாலாவது எபிரேயர், நிறைய நேரம் இல்லாதனால கடகடன்னு சொல்கிறேன். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. அப்போ விசுவாசமாக இருந்தால் தேவனுக்கு அது பிரியமானது. அப்போ விசுவாசமாக இருப்பது தேவனுக்கு பிரியம். எது தேவனுக்கு? நான் உமக்கு பிரியமானதை செய்கிறபடியால் என்னை நீ தனியே விடுவது இல்லை. எது தேவனு? அப்படின்னா அப்போ பாருங்கள், ஏசப்பா அந்த 12 வயசுலேருந்து 30 வயசில் கூட விசுவாசமாக இருந்திருக்காரு. யாருக்கு? பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் 30 வயசு ஆயிடுச்சு, ஞானஸ்தானம் எடுத்துட்டார் ஏசப்பா. சாத்தான் வந்து சொல்கிறான், என்னை நீ வணங்குப்பா, இந்த பூமியவே உனக்கு என்ன செய்வேன் சொல்கிறானா? அப்போ அவர் என்ன சொன்னார்? அட செத்த நாயே, போடா, உன் தேவனாய கர்த்தரை தவிர யாரையும் பணிந்து கொள்ளாதே என்று சொல்லியிருக்கு. அப்படி இருக்கையில் நீ வந்து என்னை பணிந்து கொள்ள சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் தேவனுக்கு யாராக நடந்து கொண்டார்? விசுவாசமாக நடந்தோம். நீங்கள் யாருமே பிரசங்கத்தில் இல்லை, நான் தான் வேணும்னு நாய் கத்துற மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கேன். யாருமே பிரசங்கத்தை கவனிக்கிறதில்ல. எப்படித்தான் பரலோகம் வரப்போறீங்களோ எனக்கே தெரியலை. ஆண்டவரே, புரியுதா? புரியாது. பரலோகத்தில் இருக்க பிதாவே, இயேசுவே, பூமியில் வந்து என் உள்ளத்தில் வந்து இடது பக்கமாக இருந்த எண்ணெயை வலது பக்கமாக மாற்றிட்டே, அது போதும்ப்பா, இவங்க வர்றாங்களோ வரலையோ, நான் வலது பக்கம் வந்துட்டேன். நீங்கள் வலது பக்கமாய் மாறுங்க, உஷாராயிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு யாராயிருங்கள்? விசுவாசமாயிருங்கள். அதுதான் தேவனுக்கு பிரியம். நீங்கள் தேவனுக்கு பிரியமானது என்னன்னு கண்டுபிடிக்க தெரியணும். எது அவருக்கு பிடிக்கும்? எது பிடிக்கும்? அவருக்கு விசுவாசமாக இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளை. கடைசியாக முடிக்கிறேன், வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து எது தேவனுக்கு பிரியமானது? நம்ம செய்கிறது கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோம். ஆனால் யாருக்கு அது பிதாவுக்கு, தேவனுக்கு பிரியமானவனாகிறோம். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய செய்ய அது தேவனுக்கு என்ன செய்யுது? பிரியமானவனாய் மாறுகிறோம். தேவனுக்கு பிரியமானவனாய் மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய பாசு இருக்கார்ல, அப்புறம் நம்ம என்னத்துக்கு அப்படின்னு நினைக்க. எது ஊழியம்? ஊழியம் என்றால் என்ன? இதுவும் ஊழியம்தான். பாசு பிரசங்கம் பண்ணுறது ஊழியம்தான். ஆனால்
ஒரு 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 இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் உண்மையான ஊழியம். இது எல்லாரும் செய்யணும். நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும். இது எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை. இது எல்லார் மேலும் விழுந்த கடமை. நாம் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லணும். இயேசுவை கும்பிடுங்க, சர்ச்சுக்கு வாங்க, இயேசப்பா உங்களுக்கு நல்லது செய்வார் என்று இயேசுநாதரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு பெயர் ஊழியம். இப்படி ஊழியத்தை செய்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருப்பார். அவருக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கு? பிரியமானதாக இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் என்ன செய்ய தெரியணும்? அறிந்து கொள்ள தெரியணும். அறிந்து கொள்ள. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். கடைசி வரி, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் சொல்லுங்க. ஏன்? பார்க்கக்கூடாத ஒளியில் இருக்கிறார். இந்த பாருங்க, சூரியனையே பகலில் என்ன செய்ய முடியல, சொல்லுங்க, பார்க்க முடியாது. அதை கூட ஏதாவது பார்த்துடலாம். இந்த வர்றானே எதுக்க வண்டியில் இந்த எல்இடின்னு ஒரு பல்பை மாட்டிக்கிட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஐயோ, அது என்ன வண்டின்னு கூட அந்த பேய் கரெக்டாக பிரேக்கு பிடிக்காட்டா முடிச்சு நமக்கு எதுக்கு வர்றேன். எல்இடின்னு ஒரு பல்பை மாட்டிக்கிட்டு வாரான், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த ஒளியவே நம்மளால் பார்க்க முடியலையே. அந்த ஒளிக்குள்ளே இருக்கிறாரே, அவரை பார்க்க முடியுமா? அதனால தான் பைபிள் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. அப்படி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே இருக்கிற இந்த தேவனை பார்த்து அவர்கிட்ட போய் பரிசு வாங்கணும்னா பரவாயில்லையே, புரியுதே பிரசங்கம். அவர்கிட்ட போய் அவார்டு வாங்கணும், சால்வை வாங்கணும், பரிசு வாங்கணும், கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இவ்வளவு சொல்லி ஊழியம் செய்யாமல் இருந்தா பார்ப்போம். 2-3 மாதம் ஆயிடுச்சு, இன்னொரு 10 மாதம் இருக்குது. ஒரு ஆத்மாவாவது இந்த வருஷம் என்ன செஞ்சிடணும்? ஆதாயம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். ஆண்டவர் செய்வார். ஆமேன். ஊழியம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதன் பலனோ என்று நாம் அறியோம். கர்த்தர் தருவா. ஆமேன். சரி, எது பிரியம்? இட்லி சட்னி சாப்பிட்றது. எது கர்த்தருக்கு பிரியம்? துதித்தலும் பாடுவதும். 2வது ஜெபம் பண்ணுவது, செம்மையானவர்களுடைய ஜெபம். எது பிரியம்? 3வது தேவனுடைய சித்தத்தை செய்வது தேவனுக்கு 3வது. 4வது ஆண்டவருக்கு விசுவாசமாக இருப்பது தேவனுக்கு பிரியம். 5வது ஊழியம் செய்வது. கடைசி நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சொல்லுங்க. பலியிடுவதை பார்க்கலாம், நீதி நியாயம் செய்வதே கர்த்தருக்கு என்ன பலியிடுவது? நான் அதுக்கு தான் ஆடு மாடு நாங்கள்லாம் பலியிடுறதே இல்லை, அப்படித்தானே? அப்படியா? இன்னைக்கு நம்ம ஆடு மாடு பலி செலுத்தலை, ஆனால் இன்னொரு பலி செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலி. சங்கீதம் 50:23 என்ன பலி? ஸ்தோத்திர பலி இடுகிறவன். அப்போ இன்னைக்கு நாம் செலுத்துகிற ஸ்தோத்திர பலியை விட ஒரு கிறிஸ்தவன்கிட்ட எதிர்பார்ப்பது, அப்போ கிறிஸ்தவனாக இருந்து நீ தோத்திர 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 தோத்திரம் 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுவோமா? நீ ஆசீர்வாதம் டிவியை வச்சுக்கிட்டு கூடவே தோத்திர பலி சொன்னால் கூட கதையை இல்லை. நீ ஸ்தோத்திர பலி செலுத்துவதை விட உன் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவன்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தும் நீதி, நியாயம், நியாயம், நியாயமாக நடந்துக்காங்க, நியாயமாக செய்யுங்க, நீதியாக செய்யுங்க. இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவனுக்கு பிரியம்.
எந்திரிப்போம்.